ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். 5வது தசகம் 2வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். கால கர்ம குணாஸ்ச ஜீவனிவஹா कालकर्मगुणाश्च जीवनिवहा विश्वं च कार्यं विभो विश्वं च कार्यं विभो चिल्लीलारतिमेयुषि त्वयि तदा चिल्लीलारतिमेयुषि त्वयि तदा निर्लीनता माययुः निर्लीनता माययुः तेषां नैव वदन्ति असत्त्वमयि भोः तेषां नैव वदन्ति असत्त्वमयि भोः सत्यात्मना तिष्ठताम् सत्यात्मना तिष्ठताम् नो चेत् किं गगनप्रसूनसदृशाम् नो चेत् किं गगनप्रसूनसदृशाम् भूयो भवेत् सम्भवः भूयो भवेत् सम्भवः कालकर्मगुणाश्च जीवनिवहा विश्वं च कार्यं विभो कालकर्मगुणाश्च जीवनिवहा विश्वं च कार्यं विभो चिल्लीलारतिमेयुषि त्वयि तदा निर्लीनता माययुः चिल्लीलारतिमेयुषि त्वयि तदा निर्लीनता माययुः तेषां नैव वदन्ति असत्त्वमयि भोः सत्यात्मना तिष्ठताम् तेषां नैव वदन्त्यसत्त्वमयि भोः शक्त्यात्मना तिष्ठताम् नो चेत् किं गगनप्रसूनसदृशां भूयो भवेत् सम्भवः नो चेत् किं गगनप्रसूनसदृशां भूयो भवेत् सम्भवः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஐ விபோ, எங்கும் நிறைந்த பகவானே, ததா அப்பொழுது, சில்லீலாரதி மேயுஷி, சிதானந்த லீலையில், அறிவும் ஆனந்தமும் கூடிய லீலையில் தாங்கள் லயித்திருக்கையில், கால கர்ம குணாஸ்ச ஜீவனிவகா, காலம், கர்மம், குணாஸ்ச முக்குணங்கள், ஜீவனிவகா உயிர்களின் கூட்டங்கள் ஆகிய எல்லாம், விஸ்வம் ச காரியம் மற்ற எல்லா செயல்கள் அவையெல்லாம் அப்போ எப்படி இருந்தன? த்வயி நிர்லீனதாம் ஆயயுகு, எல்லாம் உங்களிடம் நிர்லீனமாகி இருந்தன, அதாவது லயித்து விட்டன. தேஷாம் நைவ அசத்துவம் வதந்தி, ஆனால் அவைகளை இல்லாதவை என்று சொல்ல முடியாது. ஏன்னா சத்தியாத்மனா திஷ்டதாம், அவைகள் சூக்ஷ்மமாக, அதாவது சிருஷ்டிக்கான சக்தியாக சூக்ஷ்மமான நிலையில் இருந்தன. அதனால தான் அவைகளை ககனப்பிரசூன, அதாவது ஆகாச புஷ்பம் என்று அவைகளை சதிர்ஷாம் ஒப்பிட முடியாது, அவைகளுக்கு ஒப்பிட முடியாது. எதனால்? அவைகள் இப்போது ஆகாச புஷ்பம்னு ஒரு ஓமை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆகாச புஷ்பம் எப்போவுமே இருந்ததில்லை, முன்னால் இருந்தது, அப்புறம் ஏதோ காரணத்தினால மறைந்து விட்டது, பிறகு மீண்டும் வந்தது, அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் கிடையாது. அவைகள் எப்போவுமே இருந்ததில்லை. ஆனால் கால கர்ம குணாகா ஜீவனிவகா இதெல்லாம் விஸ்வம் ச காரியம் இதெல்லாம் சொல்கிறாரு. இது எல்லாமே முன்பு இருந்தது, பிரளயத்தின் போது பகவான் கிட்ட சூக்ஷ்மமாக லயமாயிடுத்து, அடுத்த சிருஷ்டின் போது மீண்டும் அவைகள்லாம் திரும்பி வருது. அதனால தான் அவர் கேட்குறார், நோ சேத் கிம், இல்லாவிடில், பூயோபவேத் சம்பவக, எப்படி அவை பிரளய முடிவில் தோன்ற முடியும்? அவை இல்லாதவை கற்பனை தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால்,
இப்போ எப்படி அவைகள் திரும்பி தோன்ற முடியும் என்று ஸ்ரீபட்டத்திரிகள் கேட்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி அதன் முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். கால கர்ம குணாச்ச ஜீவனிவகா விஸ்வம் ச காரியம் விபோ சில்லீலாரதிமேயுஷி த்வயி ததா நிர்லீனதாமாயயுः தேஷாம் நைவ வதந்த்ய சத்வமயி போ சக்த்யாத்மனா திஷ்டதாம் நோ சேத்மின் ககன பிரசூன சதிருஷாம் பூயோ பவேத் சம்பவஹ. ரெண்டாவது ஸ்லோகம். விபுவே, அப்போ நீங்கள் சிதானந்த லீலையில் லயித்திருக்கும்போது காலம், கர்மம், சத்வம், ரஜஸ், தமஸ் என்கின்ற 3 குணங்கள், அப்புறம் ஜீவர்களின் கூட்டங்கள், காரிய பிரபஞ்சம், இவை எல்லாமே பகவான்கிட்ட தான் லயிச்சிருந்துதான். எதுவுமே வெளியில் இல்லவே இல்லை. அப்படி இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். காலம், கர்மம், குணம் இதெல்லாம் இல்லாமலேயே போயிடுதா அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு ஒரு உதாரணத்தோடு பதில் சொல்கிறார். ஆகாச புஷ்பம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா புரியுறது, அது இல்லாத ஒன்று. இப்போ தமிழில் கூட குதிரை கொம்பு, முயல் கொம்புன்னெலாம் சொல்லுவோம் பாருங்க, அது இல்லை, கற்பனை தான் அது. அந்த மாதிரி ஆகாச புஷ்பம் அப்படின்னு சொன்னால் அது இல்லவே இல்லை. அப்போ இல்லாத ஒன்று மீண்டும் திரும்பி வர்றதுக்கும் முடியவே முடியாது. அந்த மாதிரி இல்லை, இதெல்லாம் இல்லாத தோற்றமில்லாமல் இருந்தது அப்படி இல்லை. இந்த காலம், கர்மம், குணம், ஜீவ கூட்டங்கள், காரிய பிரபஞ்சம் இவை எல்லாமே சூக்ஷ்ம நிலையில் இருந்தன. அதனால் அவைகள் சிருஷ்டி சமயத்தில் மீண்டும் உண்டாகின்றன. இதை வேதங்களும் ஆமோதிக்கின்றன என்று ஸ்ரீபட்டதிரிகள் கூறுகிறார்.